வாரத்துல இல்லன்னா வீக்கெண்ட் எப்பவாச்சும் ஒருக்க வந்து காலையில வந்து இட்லி, இடியாப்பம் அவிச்சு கூட வந்து கறி குழம்பு வைக்கிற ஆள்னா, கண்டிப்பா இந்த மாதிரி மெத்தட்ல ஒருக்க வந்து கறி குழம்பு வச்சு குடுங்க. செம்ம டேஸ்ட்டா இருக்கும். எங்க வீட்ல எப்பயுமே உருளைக்கிழங்கு போட்டு தான் வந்து மட்டனோ இல்ல சிக்கனோ வந்து இந்த மாதிரி வைப்போம். கூட வந்து இடியாப்பம் இல்ல இட்லி வந்து அவிப்போம். அது எப்படி பண்றது அப்படின்றது பார்க்கலாம். இன்றைக்கி ப்ரெஷர் குக்கரில் நல்லெண்ணெய் வந்து சேர்த்துருக்கேன். நல்லெண்ணெயில் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து சேர்க்க போகிறோம். பெரிய வெங்காயம் வந்து 2 பாதி அந்த மாதிரி ரஃப்பாக சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். கூடவே வந்து தக்காளியும் வந்து சேர்க்க போகிறோம். 10லேருந்து 12 போல் பூண்டு பல், ஒரு 2 இன்ச்சுக்கு போல் இஞ்சி, ஒரு கை நிறைய சின்ன வெங்காயம், தேங்காய் வந்து ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் பத்தை வந்து சேர்த்துக்கலாம். இது எல்லாமே அந்த எண்ணெயில் குறைஞ்சது ஒரு 10 நிமிஷமாச்சு நீங்கள் அப்படியே சிம்லேயே வச்சு நல்லா இந்த மாதிரி வந்து கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கணும். இந்த மாதிரி கண்ணாடி பதத்துக்கு வந்துட்ட பிறகு நம்ம ஒரு பெரிய பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இந்த நல்லா ஒரு ரூம் டெம்பரேச்சருக்கு வர விடணும், நல்லா ஆற விடணும். நல்லா இந்த மாதிரி பரப்பி ஃபேன் கீழே வந்து ஆற வச்சுருங்க. இப்போ இது இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து சமைச்சா அதே குக்கரில் கொஞ்சமாக எண்ணெய் வந்து சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருஞ்சீரகம் வந்து சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிய விட்டுட்ட பிறகு கரம் மசாலா வாசனை பொருட்கள் எல்லாமே வந்து சேர்க்குறோம். பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, கிராம்பு எல்லாம் சேர்த்துட்டு பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம் வந்து ஒரு 1/2 மூடி அளவுக்கு வந்து நம்ம வந்து சேர்க்குறோம். இந்த மாதிரி சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை இதுவுமே நல்லா எண்ணெயில் வந்து சாட்டே பண்ணணும். இது கூட வந்து ஒரு பெரிய உருளைக்கிழங்கு 4 போல் கீரி வந்து சேர்த்துருக்கோம். பொதுவாகவே மட்டன் இல்லை சிக்கன் எடுத்தோம் அப்படின்னா உருளைக்கிழங்கு வந்து அதில் சேர்ப்போம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ அதில் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்க்குறோம். சேர்த்துட்டு இந்த உருளைக்கிழங்கையும் நல்லா எண்ணெயில் வந்து சாட்டே பண்ணிவிடுங்க. இன்றைக்கி நம்ம சிக்கன் குழம்பு தானே வைக்க போகிறோம். அதனால் சிக்கன் வந்து நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை பிழிஞ்சிட்டு தான் வந்து சேர்க்கணும். இது மாதிரி நல்லா ஒருக்க சாட்டே பண்ணி விட்டுக்கலாம். பண்ணி விட்டுட்ட பிறகு நம்ம வந்து ஆற வச்சுருக்கோம் இல்லையா, வெங்காயம் தக்காளி வதக்குனதெல்லாம் அதெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு அது கூடவே கொஞ்சமாக ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகும் ஜீரகமும் வந்து சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போகிறோம். இது நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். இது எந்த அளவுக்கு அழகாக பொறுமையாக நீங்கள் வதக்கி எடுத்து அரைக்கிறோமோ அதில் தான் குழம்போட டேஸ்ட்டே இருக்குது. இப்போ இந்த மாதிரி மையாக வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்சரில் இருக்கும். இப்போ சிக்கன்லேருந்து கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி ஒரு 20% சிக்கன் வந்து குக் ஆகிருக்கும். இந்த சமயத்தில் அந்த பேஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டை சேர்த்து நம்ம நல்லா வந்து வதக்கி விட்டுக்கணும். இப்போது இந்த குழம்புக்கு தேவையான அளவுக்கு கல் உப்பு வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா ஒரு மிக்ஸ் கொடுத்துட்ட பிறகு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்க்குறோம். 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒருக்க வந்து கலந்து விட்டுக்கலாம். இப்போது இந்த ஸ்டேஜில் நமக்கு உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான பக்குவத்தில் இருக்கணும். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக மேலே வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு விசில் விட்டுக்கலாம். நான் 2 விசில் வந்து விட்டுருக்கேன். விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் சிம்மில் வச்சு இந்த மாதிரி ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டான குழம்பு வந்து ரெடி. சிக்கன் குழம்பு கண்டிப்பாக அந்த உருளைக்கிழங்கு வச்சு ஒரே ஒருக்க வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுவுமே காலையில் இடியாப்பம் இட்லிக்கு வந்து நீங்கள் வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரே ஒருக்க இந்த மெத்தடில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லாருமே இம்ப்ரெஸ் ஆகிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு.